இனிமே ஏர்போர்ட்ல ரொம்ப நேரம் கியூல நிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா இந்தியன் கவர்மெண்ட் தன்னோட சிட்டிசன்ஸ்க்காக இ பாஸ்போர்ட் கொண்டு வந்துட்டாங்க. இ பாஸ்போர்ட்னா ஒண்ணு இல்லைங்க. உங்களுடைய போட்டோ, பயோமெட்ரிக் இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி உங்களை பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனையும் சிம் கார்டு மாதிரி இருக்கிற ஒரு சிப்ல ரெக்கார்ட் பண்ணி அந்த சிப்பை உங்க பாஸ்போர்ட்ல அட்டாச் பண்ணிடுவாங்க. இந்த சிப் வச்ச பாஸ்போர்ட்டுக்கு பேரு தான் இ பாஸ்போர்ட். இந்த இ பாஸ்போர்ட்னால நமக்கு என்ன யூஸ்னா, இனிமே ஏர்போர்ட்ல எமிகிரேஷனுக்காக நம்ம ரொம்ப நேரம் கியூல நிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஒவ்வொரு ஏர்போர்ட்லயும் இ பாஸ்போர்ட் கவுண்டர்னு தனியா வச்சிருப்பாங்க. அந்த கவுண்டர் மூலமா சீக்கிரம் இமிகிரேஷனை கிளியர் பண்ணிட்டு கிளம்பிடலாம். நமக்கு டைம் ரொம்ப சேவ் ஆகும். அது மட்டும் இல்லாம போலி பாஸ்போர்ட்டையும் கவர்மெண்டால இனிமே ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணவும் முடியும். இந்த இ பாஸ்போர்ட் மெத்தட் ஆல்ரெடி 140ல இருந்து 195 நாடுகள்ல நடைமுறையில இருக்கு. நம்ம இந்தியன் கவர்மெண்ட் இந்த மெத்தட 2008ல சோதனை முயற்சியா ஸ்டார்ட் பண்ணி இப்போ 2025 மே மாசத்துல இருந்து இதை எல்லா மக்களுக்கும் கொடுக்கற மாதிரி நடைமுறைக்கு கொண்டு வந்து இருக்காங்க. இந்த இ பாஸ்போர்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்றதுன்றத நான் அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க தாட்ஸை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி.